ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக 65 பண்ணுறதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே மசாலாஸ் யூஸ் பண்ணி சிக்கனை ஊற வச்சுக்கரலாம். அதே நேரம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி மைதா மாவில் உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து ரொட்டி மாதிரி பரத்தி தோசை சட்டியில் 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சமோசா சீட் மாதிரி கிடச்சிரும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம சிக்கனும் இதுவும் சேர்க்கும்போது சிக்கனும் மாவும் உதிராமல் வரும். அதுக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இருக்கட்டும். இப்போது ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரே மாதிரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.